ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 20வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, தாயாம் திரு அவை அரசியான கன்னி மரியாவினுடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைக்கப்படுகிறது. விண்ணேற்பு பெருவிழா முடிந்த 8 நாள்களுக்கு பிறகு கொண்டாடப்படுகின்ற விழா இது. அன்னை மரியா ஏன் அரசியாக மாறினார்? அது சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்வு முறை அது அவர் கொடுத்த பரிசு. ஏனென்றால் ஆண்டவர் அன்னை மரியாவிடம், கன்னி மரியே உன் கற்பை கடனாக தருவாயா, கடவுள் உன்னில் உறைய வேண்டும், காலம் உன்னை புகழ வேண்டும் என்று அன்னை மரியாவிடம் ஆண்டவர் உத்தரவு கேட்கிறார். உத்தரவு கேட்பது கடவுளாக இருப்பதனால் உடனே ஆம் என்று சொல்லுகிறார் அன்னை மரியா. அந்த ஆம் என்ற சொல்லுதான் இன்று நாம் பெற்றிருக்கின்ற மீட்பினுடைய தொடக்கம். அன்னை மரியாவினுடைய ஆம் என்ற வார்த்தை தான் இன்று ஆண்டவர் இயேசுவை அனுதின திருப்பலை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வரப்பிரசாதம். அன்னை மரியாவுடைய ஆம் தான் அரசியாவதற்கான முதல் தகுதி. ஏனென்றால் எத்தனையோ இஸ்ரவேல் மக்கள், யூத பெண்மணிகள், இறைவன் என்னுடைய வயிற்றில் பிறந்து விட மாட்டாரா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஜென்ம பாவமே இல்லாமல் சுவைக்கின் அம்மாளுக்கு அன்னை மரியாவை ஆண்டவர் வரமாக கொடுத்தார். அந்த வரம்தான் இன்று நாம் வாழ்வதற்கு ஒரு வழியை செய்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய மீட்பின் பயணத்திலும் உடன் இருந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்கேயும் விட்டு கொடுக்காதவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சீடர்களை திடப்படுத்தியவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற பொழுது சீடர்களோடு இருந்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ள அவருக்கு வழிவகை செய்தவர். இப்படிப்பட்ட ஒருவர் தான் திருச்சபையினுடைய அரசியாக மாற முடியும் என்பதற்கு அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த அன்னை மரியாவுடைய வாழ்வு நமக்கு சான்றாக இருக்கிறது என்றால் அந்த வாழ்வை நாம் நமதாக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய நோக்கம். அதனால்தான் திருச்சபை அன்னை மரியா அரசி என்கின்ற ஒரு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக பிறந்தவர் இறைவனுடைய தாயாக மாறி இறைவனுடைய வல்லமையால் இயேசு கிறிஸ்து ஈன்றெடுத்த ஒரு ஆசீர்வாதத்தால் உலகிற்கெல்லாம் அரசியாக முடிசூட்டப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்வு முறை நமக்கு பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திருச்சபையுடைய நோக்கம். அதனால் இனிவரும் காலங்களிலே இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரியர் நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சிறியவற்றில் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் பெரியவற்றில் உங்களை அமர்த்துவேன், பெரிய பொறுப்புகளில் உங்களை நான் அமர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் அன்னை மரியா சிறியவற்றிலே நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். ஏனென்றால் தனது மகன் அன்னை மரியாவினுடைய கருவிலே வளர வேண்டும் என்கின்ற உத்தரவை கேட்டவுடனே கன்னி மரியா, நான் கணவனை அறியேனே என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் நான் உமது அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழ்த்தும் என்று சொன்னார். எப்பொழுது நம்மை இறைவன் முன் தாழ்த்து கொள்கிறோமோ அப்பொழுது இறைவன் நம்மை உயர்த்துவார். அவர் உயர்த்துகின்ற இடம் நாம் வாழ்விலே நினைத்து கூட பார்க்க முடியாத மிக பெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற இடமாக இருக்கும். அதனால் முடிந்தவரை அன்னை மரியாவினுடைய இந்த விழாவிலே அந்த அன்னை மரியாவை நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். வாழ்வினுடைய முன்மாதிரியாக அவர் தெரிந்து கொள்வோம். இன்று இந்த சமுதாயத்திலே ஏதேதோ ஆட்களை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு வாழ்வை சீரழிப்பதை விட அன்னை மரியா என்கின்ற ஆண்டவருடைய தாயை நம்முடைய முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வோம். அவரிடம் இருந்த அந்த தாழ்ச்சி, அவரிடம் இருந்த அந்த பொறுமை, அவரிடம் இருந்த அந்த உண்மை, அவரிடம் இருந்த அந்த பக்தி அனைத்தையும் நமதாக்கிக் கொள்வோம். அப்படி நமதாக்கி கொள்கின்ற பொழுது இறை உறவில் நாம் சங்கமிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் நிரம்ப பெற்றுக் கொள்வோம். அன்னை மரியானுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.